மதுரை உயர்மறை மாவட்டம், மதுரை வடக்கு மறைவட்டம், அஞ்சல் நகர் புனித இடைவிடா சகாய அன்னை ஆலயத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறைவன் எங்கும் இருப்பவர், அவர் எல்லாம் வல்லவர், இருக்கின்றவராக இருக்கின்றவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எல்லாம் அறிந்திருக்கிறவர், எல்லா ஞானத்தின் ஊற்றாயிருக்கிறார். இவையெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டுமல்ல, அது இறைவனின் இயல்பை குறிப்பதாக இருக்கிறது. எல்லாம் வல்லவராக என்றும் மாறாதவராக இருக்கிற ஒப்பற்ற தெய்வத்தின் பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். ஆற்றல் மிகுந்த வல்லமை மிகுந்த அந்த இறைவனுடைய திரு பிரசன்னத்திலே நாம் கூடியிருக்கிற பொழுது, அவரிடமிருந்து அந்த ஆற்றலில் அந்த வல்லமையில் நாமும்
அருளாய் இரக்கமாய் பெற்றுக்கொள்ள முடியும், பங்கேற்க முடியும். இந்த உலகையே படைத்து ஆளக்கூடிய வல்லமை மிக்க இறைவன் சாதாரண கண்களால் புலன்களால் கண்டு அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத இறைவன் நமக்காக, நம்மீது கொண்ட அன்பிற்காக மனித உருவில் தன்னை குறுக்கிக் கொண்டார். மனிதனாக வந்த அந்த இறைமகன் இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு, ஆவலோடு இதோ இந்த குறுகிய அப்பத்திற்குள், இந்த மென்மையான அப்பத்திற்குள் தன்னை சுருக்கிக் கொண்டிருக்கிறார். இறைவனுடைய அன்பு எத்தகையதாக இருக்கிறது பாருங்கள். வல்லமை மிக்க, ஆற்றல் மிக்க இறைவன் ஒரு வலுக்குறைந்த ஒரு அப்பத்தின் அடையாளத்திலே, உருவிலே தன்னை சுருக்கிக் கொண்டு நம்மோடு தங்குபவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். இத்தகைய மேலான அன்பை கொண்டிருக்கிற இறைவனை நானும் அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நானும் அன்பு செய்கிறேன் என்று நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல முடியும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று நாம் இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாடகர் குழுவோடு சேர்ந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கிற பாடலை பாடி நமது அன்பை, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பீடத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பீடத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா, யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பீனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அந்த பாடலில் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள் விவிலிய பின்னணியிலே எவ்வளவு அருமையான பெயர்களாக இருக்கிறது. எபினேசரே எபினேசரே என்று பாடுகிறோம். எபினேசர் என்றால் என்ன? சாமுவேல் ஆகமம் முதல் புத்தகம், சாமுவேல் முதல் புத்தகம் 7:12 பார்க்கிறோம். பிலிஸ்தியர்களை வென்றதன் அடையாளமாக இறைவாக்கினர் சாமுவேல் அங்கே ஒரு கல்லை நிறுவி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆக எபினேசர் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அரணாக, எனக்கு தூணாக இருந்து காக்கின்ற இறைவன் என்பதாக பொருள்படுகிறது. ஆக அவர் காக்கின்ற இறைவனாக இருக்கிறார், நமக்கு அரணாக கற்பாறையாக இருக்கிறார். நம்மை காக்கின்ற இறைவன் அந்த காத்தலின் அடையாளமாக இறைவாக்கினார் சாமுவேல் நிறுவிய அந்த கல்லாக, நிலையான கற்பாறையாக இறைவன் இருக்கிறார் என்பதைத்தான் எபினேசர் என்கிற ஒரு வார்த்தையின் வழியாக நாம் சொல்லுகிறோம். எல்ரோயி, எல்ரோயி என்னை கண்டீரே என்று நாம் பாடினோம். எல்ரோயி என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுக்கு அந்த பெயரை யார் கொடுத்தார்? தொடக்க நூலிலே 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே இதை நாம் வாசிக்க முடிகிறது. 16வது அதிகாரத்திலே என்ன நிகழ்ச்சி நிகழ்கிறது? இறைவன் ஆபிரகாம் சாராள் தம்பதிக்கு ஒரு சந்ததியை வாக்களித்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்கு கிடைப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு சாராள் வழியாக பிள்ளை பேறு இல்லாமல் போகிறதே என்பதை உணர்ந்து சாராள் என்ன செய்கிறார்? தன்னிடம் இருந்த பணிப்பெண், எகிப்திய பணிப்பெண்ணை ஆபிரகாமுக்கு வழங்கி அந்த பெண் வழியாக நீ ஒரு சந்ததியை பெருக்கிக்கொள் என்பதாக முதலில் சொல்லுகிறார். ஆனால் பின்னாளிலே அந்த பெண் கருவுறுகிற பொழுது சாராளுக்கு அந்த பெண் மீது பொறாமை வருகிறது. ஆகவே அவர் மீது கோபம் கொண்டு அந்த பணிப்பெண்ணை விரட்டி அடிக்கிறார். ஆகார் என்கிற அந்த பணிப்பெண் தன்னுடைய தலைவிக்கு பயந்து ஓடுகிற பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி, எங்கே செல்கிறாய், ஏன் இப்படி பயந்து நடுங்குகிறாய் என்று சொல்லுகிற பொழுது நிகழ்ந்தவற்றை அந்த பெண்ணானவள் சொல்ல கேட்டு ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, உன்னுடைய வயிற்றில் வரும் குழந்தையும் மிகப்பெரிய பேரினமாக மாறும் என்கிற வாக்கு கொடுக்கிற பொழுது ஆகார் என்கிற பெண்மணி அங்கே சொல்லுகிற வார்த்தை, என்னை காண்பவரை நான் கண்டேன். ஆக என்னை காண்பவரை நான் கண்டேன், அவர் காண்கின்ற இறைவனாக இருக்கிறார். அதுதான் எல்ரோயி. எல்ரோயி என்றால் காண்கின்ற இறைவன். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய ஜெபங்களுக்கு காதுகளை மூடிக்கொள்வதில்லை, நம்முடைய துன்பங்களை பாராமல் இருப்பதில்லை. துன்பப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் பார்க்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், காண்கின்ற இறைவனாக இருக்கிறார். யெகோவா ரப்பா, யெகோவா ராபப்பா, குணம் தந்தீரே என்று பாடுகிறோம். யெகோவா ரப்பா என்றால் குணமளிக்கிறவர் இறைவன். விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
மாறா என்று சொல்லப்படக்கூடிய கசப்பு நீரை அவர்கள் சந்திக்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் புலம்புகிறார்கள். இறைவன் அதிலே ஒரு மரத்துண்டை இட்டு அதை குடிக்கக்கூடிய ஒரு நீராக மாற்றுகிற பொழுது தன்னுடைய மக்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் எகிப்திற்கு வரச் செய்த அந்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரச் செய்ய மாட்டேன், ஏனெனில் உன்னை குணமாக்கும் இறைவன் நான் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, குணப்படுத்தக்கூடிய இறைவன் இவர். எத்தகைய நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நாம் அவரை நோக்கி அழைக்கிற பொழுது குணம் தருபவராக இருக்கிறார். அது உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், ஆன்மீக நோயாக கூட இருக்கலாம். எல்லா வகை நோய்களுக்கும் மருந்து தருபவர், குணம் தருபவராக இருக்கிறார். விவிலியத்திலே நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அன்புக்குரியவர்களே. திருப்பாடல் 34:18 பார்க்கிறோம், உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார். ஆக உள்ளத்தில் வலுவற்றவர்கள், மனம் உடைந்தவர்கள், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், உணர்வளவில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அருகில் இருந்து குணம் தருபவராக, உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் இருப்பவராக இறைவன் இருக்கிறார். தானியேலாகமம் 4வது அதிகாரம் 34 அதைத்தான் நான் பார்க்கிறோம். நெபுகத்நேசர் ஆண்டவரிடத்திலே மீண்டும் சொல்லுகிற பொழுது, என்னுடைய பகுத்தறிவு எனக்கு மீண்டும் அருளப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். நம்முடைய அறிவு சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்துபவராக இறைவன் இருக்கிறார். மீண்டும் திருப்பாடல் 103 2-3 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆன்மீக பிரச்சனை, நான் பாவம் செய்திருக்கிறேன், இந்த பாவத்திற்கு எனக்கு மன்னிப்பு உண்டா என்கிற நிலையில் நாம் வேதனைப்படுகிற பொழுது இறைவன் குணப்படுத்துபவராக, மன்னிப்பு அருளுபவராக இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இறுதியாக யாவே நீசி, யெகோவா நீசி என்று நாம் பாடலிலே பாடினோம். யாவே நீசி என்றால் வெற்றி தரக்கூடிய இறைவனாக இவர் இருக்கிறார். இறைவனே என் மேன்மை, இறைவனே என் வெற்றி கொடி என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கி உள்ளது, இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுகிறார் என்று சொல்லுகிறது. ஆக எதிரிகள் அமலேக்கியர்கள் எவ்வளவு வலுவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து போரிடுகிறவர் ஆண்டவராக இருக்கிறார், வெற்றி தருபவராக இருக்கிறார். மாபெரும் வெற்றியின் வீரராக, அடையாளமாக இறைவன் இருக்கிறார். காண்கின்ற இறைவன், காக்கின்ற இறைவன், குணம் தரக்கூடிய இறைவன், வெற்றி தரும் இறைவன். இத்தகைய வியத்தகு செயல்களை செய்யக்கூடிய இறைவன் தான் நம் இறைவன். ஆகவே அத்தகைய இறைவனை நான் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன் என்று நாம் சொல்லி பாடுவதில் எந்த குறையும் இல்லை. மீண்டும் ஒரு முறையாக நாம் சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய், ஆர்வமாய் என்று அந்த ஆர்வத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பீடத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். திருப்பாடல் ஆசிரியர்
44வது திருப்பாடல் 6-7 இறை வசனங்களிலே, என் வில்லை நான் நம்பவில்லை, என் வாள் என்னை காப்பாற்றப் போவதில்லை, நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றுகிறீர், எங்களை வெறுப்போரை வெட்கமுறச் செய்கிறீர் என்று சொல்லுகிறார். ஆக நம்மை காக்கின்ற இறைவன் நம்முடைய இறைவனாக இருக்கிறார். திக்கற்றவர் கூவி அழைக்க ஆண்டவர் அவர் குரலை கேட்டருளினார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். பேதுரு கூட, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இருக்கின்ற இறைவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, அவருக்கு 1000 ஆண்டுகளும் கூட ஒரு நாளை போல நேற்றை போல கரைந்து விடுகிறது. காலங்கள் அவருக்கு மிக பெரிய அல்ல, அவர் காலங்களை கடந்தவராக இருக்கிறார். அத்தகைய இறைவனை புகழ்ந்து பாடகர் குழுவோடு சேர்ந்து பாடுவோம். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பும் நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கருத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன்.
நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பும் நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். 15வது அதிகாரம் 1 - 4 வரை உள்ள இறைவார்த்தைகள். பின்பு பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றோர் அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதிச் செயல்கள் வெளிப்படையாயின. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய செயல்கள் வியப்புக்குரியன. வியப்புக்குரிய செயல்களை செய்ய வல்லவர் இறைவனாக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, விவிலிய பின்னணியில் நாம் பார்த்தோம் என்றால் பல முன்னுதாரணங்களை சொல்ல முடியும். ஆபிரகாமின் மனைவி சாரா, சாமுவேலின் தாய் அன்னா, செக்கரியாவின் மனைவி எலிசபெத், இவர்கள் எல்லோருக்கும் இருந்த பிரச்சனை, வயது முதிர்ந்த பின்னும் குழந்தை பேறு இல்லை. தொடக்க நூல் 18 வாசிக்கின்றோம், ஆபிரகாமிற்கும் சாராவிற்கும் அந்த 3 வழிப்போக்கர்கள் ஒரு புதிய சந்ததியை, குழந்தை பேரை வாக்களிக்கின்ற பொழுது சாரா தனக்குள்ளாக நினைத்து பார்க்கிறாள், நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், இனி எங்களுக்கு இன்பமா? இது எப்படி நிகழும் என்கிற அந்த ஒரு கேள்வி அங்கேயே நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இறைவன் வாக்களிக்கிறார். பணிப்பெண் ஆகார் வழியாக குழந்தை அல்ல,
அந்த 3 தூதர்களும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டா? தொடக்க நூல் 18வது அதிகாரம் 13 வாசிக்கின்றோம். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டா? அதிசயங்களை, வல்ல செயல்களை செய்கிறவராக இறைவன் இருக்கிறார். முதிர்ந்த வயதில் அண்ணா ஆலயத்திலே அழுது ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே குருவாக இருந்த அந்த குருவானவர் அவரிடம் கேட்கிறார். அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ மது போதையிலே அந்த பெண்ணானவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாரோ என்று. ஆனால் அவர் சொல்லுகிறார், திருமணம் முடிந்து இவ்வளவு வயதான பின்பும் குழந்தை பேரில்லை, அதற்கான அவமானங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் அதை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று அண்ணாவின் ஜெபம் மன்றாட்டு கேட்கப்படுகிறது. சாமுவேல் இறைவாக்கினர் இறைவனுடைய அருளால் கிடைக்கப்பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, வல்ல செயல்களை செய்பவராக இறைவன் இருக்கிறார். செக்கரியா எலிசபெத்தின் கதையும் நமக்கு தெரியும். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது அதனை மீண்டுமாக சொல்லுகிறார், நினைவுபடுத்துகிறார். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அன்னை மரியாளிடம் வானதூதர் சொன்ன அந்த வார்த்தை. அதிசயங்களை செய்து காட்டுவார். வல்ல செயல்களை நம் வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், யாக்கோபின் மகன் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டவர். எகிப்தில் தானியம் வழங்கும் அதிகாரியாக பஞ்சகாலத்தில் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கே தானியம் வழங்கக்கூடிய ஒரு மேன்மை மிக்க அதிகாரியாக மாற்றப்படுகிறார். இது ஒரு நாளில் நிகழ்ந்து விடவில்லை. யோசேப்புக்கு அவர் அனுபவித்த துன்பங்கள் பல. அவர் எகிப்திலே விற்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு அமைச்சரின் வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அமைச்சருடைய மனைவி வழியாக அவருக்கு பிரச்சனை வருகிறது. சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறை துன்பங்கள் அத்துணையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது மன்னனுடைய கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த விளக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த உயரிய பொறுப்பில் அவர் அமர்த்தப்படுகிறார். நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டது என்கிற பொழுது துவழ்ந்து போக தேவையில்லை. அந்த துன்பத்தையும் ஒரு மேன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர் நம் ஆண்டவர். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் எல்லாம் எதிர்மறை. சொந்த சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், சென்ற இடத்தில் பிரச்சனை, சிறைவாசம், எல்லாம் எதிர்மறையாக நிகழ்கிற பொழுது மனம் உடைந்து விடக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த துன்பக்கல நிச்சயம் என்னை விட்டு அகலும், அல்லது இதைவிட மேன்மைக்கு என்னை அழைத்துச் செல்கிறார் என்கிற நம்பிக்கையை இறைவன் தருகிறார். தேவையானது நேர்மையான வாழ்வு. எந்த இடத்தில் எந்த பணியில் நாம் அமர்த்தப்பட்டாலும் யோசேப்பு தன்னுடைய நேர்மையை காத்து கொண்டார். ஆண்டவர் அவருக்கு அந்த வல்லமையை, அந்த வல்ல செயலை, அந்த மேன்மையான இடத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லலாம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் சவுல். ஆனால் கோலியாத்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக நிற்கிற பொழுது அரசன் சவுல், முதல் அரசனே அந்த எதிரியை பார்த்து பயந்து நிற்கிற பொழுது சிறுவன் தாவீதை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அரச அணிகலன்களை அணிந்து கொண்டு அவனால் நடக்க முடியவில்லை. வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் என்னை காப்பாற்றிய இறைவன் என்னை காப்பாற்றுவார். அந்த உறுதிமொழி. ஒரு கல்லு போதும், கூழாங்கல்லு, ஒரு எதிரியை வீழ்த்த. இறைவன் அத்தகைய வல்லமை மிக்கவர். அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் கையால், ஆண்டவருடைய வார்த்தையால் நிகழ்ந்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். திருத்துதர் பணிகள் நூலில் அதைத்தான் வாசிக்கின்றோம். எருசலேம் ஆலயத்தை சுற்றி வருகிற பொழுது பேதுருவிடம் ஊனமுற்ற ஒருவர் வந்து கேட்கிறார், பிச்சை கேட்கிறார், ஏதாவது காசு கிடைக்குமோ என்று. பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, உன்னிடம் கொடுப்பதற்கு என்னிடத்திலே பொன்னோ வெள்ளியோ இல்லை, ஆனால் ஆண்டவர் பெயரால், நாசிரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட. குணம் தருகிறார். அவர் எழுந்து நடக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வணங்கக்கூடிய இறைவன் வல்லமை மிக்கவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர்,
பல்வேறு ஆற்றல்களை தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அத்தகைய இறைவனைத்தான் நாம் வணங்குகிறோம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தில் மனக்கலக்கங்கள், குடும்பத்தில் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் காண்கின்ற இறைவன், காக்கின்ற இறைவன், வெற்றி தரக்கூடிய இறைவனாக இருக்கிறார். வல்லமை மிக்க இறைவனாக இருக்கிறார். வல்ல செயல்களை நம்முடைய வாழ்வில் செய்து காட்டக்கூடிய இறைவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரிடத்திலே நாம் நெருங்கி வருவோம். திருப்பாடல் ஆசிரியர் 98வது திருப்பாடலிலே சொல்வது போல, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை செய்துள்ளார். வியத்தகு செயல்களை செய்பவராக இறைவன் இருக்கிறார். வியத்தகு செயல்கள் செய்யும் இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். மறைபொருளின் இறைவா, இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக உம்மை வெளிப்படுத்திய நீர், திரு அவையாக உம் மக்கள் கூடுகின்ற பொழுதெல்லாம் உமது உடல் பிரசன்னப்படுத்தப்படுகிறது என்றும் கூறியிருப்பது வியப்புக்குரியதே. இத்திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பில் உள்ளவர்கள் மந்தையை அறிந்த ஆயர்களாகவும், பொது நிலையினர் ஒவ்வொருவரும் ஆயருக்கு கீழ்ப்படிந்த மந்தைகளாகவும் வாழ்ந்து உமது பெயருக்கு புகழ் சேர்க்க வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காக்கின்ற தெய்வமே எம் இறைவா, நிலநடுக்கம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்தும் கொரோனா போன்ற தொற்று நோய்களிலிருந்தும் எங்களை வியப்புக்குரிய வகையில் காத்து வருகின்ற உமது கருணைக்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் மக்களை பிரித்தாள நினைக்கும் பாசிச சித்தாந்தங்கள், அடிமைப்படுத்த துடிக்கும் ஊழல், லஞ்சம், ஒழுக்கமின்மை போன்ற சக்திகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கின்ற தெய்வமே இறைவா, மனிதர்களுக்கு நீர் அளித்துள்ள வாழ்வென்றும் அற்புத கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். காதல் தோல்வி, தேர்வில் தோல்வி, முதல் முயற்சியால் தோல்வி போன்ற தோல்வி பயத்திலிருந்தும், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப உறவு சிக்கல்கள் போன்ற பிரச்சனை பயத்திலிருந்தும் எம்மை காத்து வாழ்வை சுவைத்து வாழ்வதற்கான ஆற்றலை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, தமிழ் கத்தோலிக்கர்களுக்கான தனிப்பெரும் தொலைக்காட்சியான மாதா தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக செயலாற்றி வரும் வியப்புக்குரிய செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மாதா தொலைக்காட்சிக்காக பணிபுரியும் அனைவரையும், உபகாரிகளையும் பங்குதாரர்களையும், மாதா தொலைக்காட்சியை காண்கின்ற நேயர் குடும்பங்கள் அனைவரையும் நீர் உமது ஆசியால் நிரப்பி உடல் மன நோய்களிலிருந்து அவர்களை குணப்படுத்தி காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம்முடைய உள்ளத்திலே எண்ணற்ற மன்றாட்டுக்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். வியப்புக்குரிய செயல்களை செய்பவர் இதோ அவர் முன்னிலையில்தான் நாம் இருக்கிறோம். அவரிடம் எடுத்து வைப்போம். செங்கடலை 2ஆக பிரித்திட்ட இறைவன், கசப்பு தண்ணீரை நல்ல நீராக மாற்றித் தந்த இறைவன்,
வானிலிருந்து மன்னாவும் காடையும் பொழியச் செய்த இறைவன், காகங்களின் வழியாக இறைவாக்கினருக்கு உணவளித்த இறைவன், சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் பிடியிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய இறைவன், பாவிகளை மீட்பதற்காக மனுவுரு எடுத்த இறைவன், நம்மோடு என்றும் தங்குவதற்காக அப்பரச வடிவில் தன்னை சுருக்கிக் கொண்ட இறைவன், ஒவ்வொரு திருப்பலியிலும் சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றித் தரக்கூடிய இறைவன், ஒரு வார்த்தையினாலே குணமாக்கக்கூடிய இறைவன், திக்கற்றவர்களின் அடைக்கலமாயிருக்கிற இறைவன், குணம் தருகிற இறைவன், வெற்றி தரக்கூடிய இறைவன் நிச்சயமாக நம் ஜெபங்களை கேட்கிறார், நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கிறார், கனிவுடன் இறங்குகிறார். அத்தகைய நம்பிக்கையோடு அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் இதோ என் அருகில் இருக்கிறார் என்று பாடகர் குழுவோடு இணைந்து அந்த பாடலை பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம்
லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். தன்னுடைய சீடர்கள் பட வேண்டிய துன்பங்களை இறைவன் சொல்லுகிற பொழுது, உங்களை என் பொருட்டு கைது செய்து நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்லுவார்கள், அப்போது என்ன பதில் சொல்வது என்று நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று இறைவன் சொல்லுகிறார். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவோ உங்களை எதிர்த்து பேசவோ முடியாது என்கிற உறுதியை தருகிறார். அவர் நம்மிடம் சொல்வது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான். நம் வாழ்வில் வியப்புக்குரிய செயல்களை செய்வதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அச்சப்பட தேவையில்லை. நாவன்மையையும் ஞானத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். தருவேன் என்கிற உறுதியை தருகிறார். மன உறுதியோடு இருந்து நம்முடைய வாழ்வை காத்து கொள்வதற்கு என்றென்றும் நாம் இறைவனோடு உடனிருந்து அவர் வழியில் செயல்பட உறுதி கொண்டவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி இறைவனை புகழ்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.